என்னங்க தனிக்கட்சி மேட்டர் என்ன ஆச்சு? தமிழ்நாட்டுடைய முன்னாள் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை, அவரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவரையும் பார்த்தார் இல்லையா? அந்த பின்னணியில் நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியாக பதிவு செஞ்சிருக்கோம். தனிக்கட்சி அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காரு. ஆனா, அங்க சமாதானம் செஞ்சு வச்சுட்ருக்காங்க. இதுல முக்கியமா தற்போதைய பாஜகவுடைய தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவரையும் அங்க பேசியிருக்காங்க. அவரு இங்க எனக்கு எந்த விதமான விலகல் கடிதமும் வரல அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அமித்ஷா ஒரு பிளான் பியோட இருக்காரு. அண்ணாமலை ஒருவேளை தனிக்கட்சி போனாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய அதாவது திரு ஜோசப் விஜய் அண்ணாமலை அவரை வச்சு சமாளிச்சிடலாம், சமன் ஆகிடும் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க. பின்னாடி நம்ம அறுவடை செஞ்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் அண்ணாமலை அவர் தரப்புக்கிட்டையும் நீங்கள் அப்படி ஒரு வேளை விலகி தனிக்கட்சி தொடங்கினாலும் பாஜகவில் இருக்கக்கூடிய ஏனைய நிர்வாகிகளை நீங்கள் அழைச்சிட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவாதமும் கேட்டிருக்காரு அமித்ஷா. கொஞ்சம் தூக்கலான டோனில் அப்படின்னும் தகவல்கள் வருது. அதே நேரத்தில் பாஜகவில் ஆர்எஸ்எஸ் உடைய ரோல் முக்கியமாக இருக்கும். அவங்க அண்ணாமலை இப்படி தனிக்கட்சி ரூட்டுன்னு போனாருன்னா அது இங்கே தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு பின்னடைவாக தான் ஆகும். ஸோ அவரை சமாளித்து இங்கேயே தக்க வச்சுக்கோங்க, அதுதான் சரி. இப்போ ஒரு ஐடியாலஜிக்கல் வார் இன்னும் மூர்க்கமடையும், திமுக பலகீனமாக இருக்கு. ஸோ நம்ம இதை பயன்படுத்திக்கணும், இங்கேருந்தே அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் மூலமாக ஆளுங்கட்சி டிவிகேவை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சில ஆலோசனைகள் பறந்திருக்கு. ஸோ அண்ணாமலையை சுற்றி இந்த பிறந்த நாளை கடந்தும் ஜூன் நாளை கடந்தும் பரபரப்புகள் பஞ்சமில்லாமல் பயணிச்சிட்டு இருக்குங்க.